அண்மைச் செய்தி. தருமபுரம் ஆதீனத்தின் முன்னாள் நேர்முக உதவியாளர் செந்தில் தனிப்படை போலீசாரால் வாரணாசியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆபாச வீடியோ இருப்பதாக பணம் கேட்டு தருமபுரம் ஆதீனம் மிரட்டப்பட்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரம் ஆதீனத்தின் முன்னாள் நேர்முக உதவியாளர் செந்தில் தனிப்படை போலீசாரால் வாரணாசியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆபாச வீடியோ இருப்பதாக பணம் கேட்டு தருமபுரம் ஆதீனம் மிரட்டப்பட்ட வழக்கில் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தொடர்பான போலி ஆபாச வீடியோ ஆடியோ இருப்பதாக கூறி பணம் கேட்டு மிரட்டியதாக தருமபுர ஆதீனத்தின் சகோதரர் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து பாஜகவோட மாவட்ட தலைவர் அகோரம், ஆடுதுறை வினோத், திருவங்காடு சம்பகத்தலை சேர்ந்த விக்னேஷ், தென்னார்கோயில் தனியார் கல்வி நிறுவனங்களோட தாளர் குடியரசு, நெய்க்குப்பையை சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் ஆகிய 5 பேரை வந்து போலீசார் கைது செஞ்சாங்க. இந்த வழக்கில் தொடர்புடைய செய்யூரை சேர்ந்த வழக்கறிஞர். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.